ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்றைக்கி நாம் என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த டிசைனோட பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போங்க. அதோட கண்டினியூட்டி தான் இது. பார்ட் 2 ஆல்ரெடி அந்த வீடியோவில் நம்ம 2 சைடும் ஸ்கேலப் எப்படி வைக்கணுங்கிறத பார்த்துருப்போங்க. அதை நெக்கோட எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இப்போ போன பார்ட்லேயே ஸ்கேலப் டிசைன் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸில் தான் நமக்கு நெக் ஷேப் பிளேஸ் ஆக போகுது. அதுவும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாரீ கலர் கான்ட்ராஸ்ட் பிட்டில் அதில் தான் நமக்கு இப்போ நெக் ஷேப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ அந்த பிட்டில் டபுள் ஃபோல்டு பண்ணி நெக்கு ஷேப்பை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வேணும்னா அடியில் லைனிங் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த கிளாத் நான் எக்ஸ்ட்ரா இருக்கறனால டபுள் ஃபோல்டிங்க்குமே இந்த கிளாத்தையே கொடுத்துக்கிறேன். இதை நம்ம அந்த ஆல்ரெடி ஸ்கேலப் நெக் வரைஞ்சி ஸ்கேலப் வெட்டி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பிட்டை அதில் பிளேஸ் பண்ணி 2 சைட்லேயுமே ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிட்டை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த நெக் ஷேப்பையுமே 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணி நான் பின் பண்ணியிருக்க மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த நெக்கை மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக் ஷேப் ரெடியாக இருக்குங்க. இப்போ அந்த நெக் ஷேப்புக்கு ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் அதில் ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அந்த நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக நான் கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் கிளாத் எடுக்கிறேங்க. சாரியில் கோல்டு கலரில் ஒரு புட்டா டிசைன் வந்திருக்குங்க. அதனால் நான் கோல்டு கலர் டிஷ்யூ பிட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாரியில் வேறு ஏதாவது கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பைப்பிங் பீஸ் நல்ல கிராஸில் இருக்கணும். லென்த்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் கிராஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கிராஸ் நல்ல கிராஸில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பைப்பிங் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும், சுருக்கம் இல்லாமல். நான் பாருங்கள் என்கிட்ட கிளாத் நல்லா நிறைய இருந்ததுனால லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸு ஒரு 1.25 இன்ச்சு அகலம் இருந்தால் போதுங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கிராஸில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணுறது எப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதெல்லாம் எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பைப்பிங்க்கு எப்பயுமே ஒன் சைடு ஃபோல்டிங் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒன் சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம நெக்கோட அவுட்டரில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இந்த கான்ட்ராஸ்ட் கலர் நெக்கு ஃபினிஷிங் ஃபுல்லாகவே நம்ம எந்த ஒரு டிசைனும் வச்சு ஃபில் பண்ண போகிறது இல்லைங்க. அது அப்படியே பிளைனாக தான் விட போகிறோம். 2 சைட்லேயும் ஸ்கேலப் அட்டாச் பண்ணதோட வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறது இல்லை. அதுக்காக பைப்பிங்காவது கொஞ்சம் வேரியேஷன் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம பைப்பிங் டிசைன் கொடுக்குறோம். உங்களுக்கு பைப்பிங் டிசைன் வேணான்னா நீங்கள் நார்மல் நெக் ஷேப் கூட ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி உள்ளே திருப்பி கூட நீங்கள் நெக் ஃபினிஷிங் பண்ணி நீங்கள் லேஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க பைப்பிங் கேட்டதுனால நான் பைப்பிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. நெக்கை இப்போ 1/4 இன்ச்சு சுற்றிலும் அந்த பைப்பிங் பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. அதை உருட்டி உள்பக்கமாக திருப்பி நம்ம அந்த ஸ்டிச் போட்டு பைப்பிங்கை ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிராஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நெக் ஃபினிஷிங் நீட்டாக வருங்க. நீங்கள் கிராஸ் கம்மியாக எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பைப்பிங்கை சுற்றியும் ஒரு சுருக்கம் விழும். அது நமக்கு பார்க்க நீட்டாக இருக்காது. அவ்வளோதாங்க, நெக் ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம 2 சைட்லேயுமே ஸ்கேலப் வச்சு அட்டாச் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங் ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி கீழே பாட்டம் நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கோம். அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்கேலப்பை வச்சு பார்த்தோம்னா கீழே எவ்வளோ எக்ஸஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம பாட்டம் ஃபோல்டிங்க்கு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்கேலப் பேட்டர்னை அந்த நெக் ஷேப்பில் வச்சு பார்க்கும்போது கீழே எவ்வளோ எக்ஸஸ் கிளாத் இருக்கோ அது எல்லாமே ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் அந்த ஸ்கேலப் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஈவனாக தெரியும். இல்லைன்னா நமக்கு அன்ஈவனாக தெரியுங்க. அதனால் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ஃபோல்டிங்கை முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கேலப் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு 2 இன்ச்சு எக்ஸஸாக இருந்தது. உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ஃபோல்டிங்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு விட்டுட்டு கூட மீதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு மொத்தமாகவே 2 இன்ச்சு இருந்ததுனால ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு மீதி 1.5 இன்ச்சை மடித்து நான் தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறம் நீட்டாக ஒரு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக அந்த நெக் ஷேப் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கேலப் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும்.
இப்போ வந்துட்டு அந்த ஸ்கேலப்பை வச்சு காட்டுறேன் பாருங்க. எல்லாமே ஒரே ஈவனா இருக்கு. அதுக்கு தகுந்த போல நீங்க அந்த ஃபோல்டிங்கை மடிச்சுக்கோங்க. இப்போ 2 சைடுமே வந்துட்டு அந்த ஸ்கேலப்பை வச்சு அட்டாச் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கலாம். அப்போதான் நகராம இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு கேப்ல அந்த ஸ்கேலப் அட்டாச் பண்றதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம நெக் ஷேப் வெட்டி வச்சிருக்க அந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்து இது மேல வச்சு எந்த அளவுக்கு ஸ்கேலப்புக்கும் நெக்குக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நீங்க ஒரு தடவை மார்க் பண்ணிட்டு கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த டவுட்டும் இல்லைங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்ல மட்டும் அந்த ஸ்கேலப்பை வச்சு அட்டாச் பண்றேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்துட்டு அந்த ஸ்கேலப்பை வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தையல் போடுங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் நவுந்துட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேப்பு மாறி போயிடும். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்கேலப்பில் வந்து நம்ம எந்த தையலுமே போட்டிருக்க மாட்டோங்க. நம்ம டாப் ஸ்டிச் போடாமல் தான் ரெடி பண்ணியிருப்போம். அதை வந்து இது மேலே வச்சு பின் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கேலப் மேலே நம்ம தையலே போட போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஸ்கேலப்லாம் கரெக்டாக வர மாதிரி பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் கண்ட்ரோல் எடுத்து தையல் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாயிண்ட் கம்மி பண்ணி வச்சு நீங்கள் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ஸ்டிச் கண்ட்ரோல் வரும். ரொம்ப பொறுமையாக வந்து அந்த ஸ்கேலப்பில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் டபுள் ஸ்டிச் போடுறேங்க, சிங்கிள் ஸ்டிச் போடலை. ஒரு 1/4 இன்ச் கேப்பில் பக்கத்தில் டபுள் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி நீங்களும் டபுள் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த சைடு வச்சு அதே மாதிரியே நான் 1/4 இன்ச் கேப்பில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை முடிச்ச உடனே வந்துட்டு நமக்கு நெக் ஃபினிஷிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இந்த நெக் வந்து பண்ணிடலாம். இந்த டிசைன்லேயே வந்துட்டு அந்த ஸ்கேலப் போர்ஷன் மட்டும் தாங்க கொஞ்சம் ரிஸ்கியான பார்ட்டு. மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன் தான். ஸோ பிகினர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய நெக் டிசைன்னு உங்களுக்கே புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கும் ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கொரியர் மூலியமாக ரீச் அவுட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலில் அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ண காத்திருக்கேங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம அஸ்வி ஸ்டிச்சஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக் டிசைன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. பாருங்கள் நெக் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கோல்டன் டைமிங்கை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நெக் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், பாய். தேங்க்யூ.